கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த மத்தியான வேளையில மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நானும் என் குடும்பமும் இந்த 6வது மாதமும் இனிவரும் காலமும் நாட்களும் பிழைத்திருக்கும்படி வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் விசுவாசம் பெருகும்படி, சகோதரி நீங்க கேட்கணும், எங்கள் விசுவாசம் பெருகும்படி, எங்கள் பக்தி விருத்தி பெருகும்படி, எங்கள் ஜெப ஜீவியம் உயரும்படி, எங்கள் பரிசுத்தம் அதிகரிக்கும்படி, அப்பா எங்களுக்கு நல்ல நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தையை நீர் பேசும் அப்பா. அடியேன் கேட்கிறேன். ஆம் தகப்பனே, அடிமை ஒரு கழுதையாக மாத்திரம் இந்த பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நான் சிறுக நீர் பெருக, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை இந்த மாதத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்த போது ஏசாயா 49, 14, 15, 16, அதாவது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த 6வது மாசத்துக்குள்ள ஆவியானவரால கூட்டி கொண்டு வரப்பட்ட உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவ மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜோம் பண்ணிட்டோம், ரொம்ப பிரயாசப்பட்டுட்டோம், 6வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம், 5 மாசங்கள் கடந்து போச்சு. ஏசப்பா நல்லவரா தான் இருந்தாங்க, நிறைய நன்மை செஞ்சாங்க. ஆனாலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை எங்களுக்கு சம்பூரணம் அடையும்படி, திருப்தியாக்கும்படி தரவில்லையே. கர்த்தர் மறந்துட்டாரோ? என்ன ஆண்டவரும் மறந்துட்டாரா? மனுஷங்க தான் என்ன மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன், மனுஷங்க தான் என்ன வெறுத்துட்டாங்க நாங்க நினைச்சோம். ஆனா இயேசுவும் மௌனமாய் இருப்பதை பார்த்தால் எங்களை கைவிட்டு விடுவாரோ என்று அங்கலாய்க்கிற, புலம்புகிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை மறக்கல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மறக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் சிந்தனை நினைவுகளை கூட ஆண்டவர் தூரத்தில் இருந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும்போது ஆண்டவருடைய யோசனை உங்க வாழ்க்கையில உறுதிப்பட போகுது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் அப்படி நினைக்கீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிச்ச ஜெபத்துக்கும் விசுவாசித்த விசுவாசத்துக்கும் இன்றைக்கு நீங்க இப்ப இருக்கிற அந்த நிலை கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை வெறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை, கைவிட போவதும் இல்லை. யோசேப்பு என்ற ஒரு பக்தன் இருந்தார். சிறைச்சாலையில் தூக்கி அவரை போட்டுட்டாங்க. ஒரு சமயம் சிறைச்சாலையில சிறைவாசியாய் அவர் இருக்கும் போது ஒரு 2 பேரை பார்க்கிறாரு. அந்த 2 பேரும் துக்க முகத்தோடு அந்த சிறை வாசல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. கைதியா, புதுசா வந்த கைதிகள். அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் யாருன்னா, பார்வோனுக்கு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் மாதிரி. ஒருவன் பானபாத்திரக்காரன், ஒருவன் சுயம்பாகி. அப்போ இவங்க 2 பேரும் கவலையாய் இருப்பதை கண்ட யோசேப்பு போய் கேட்கிறாரு, ஏன்பா நீங்க துக்க முகத்தோட இருக்கீங்க போது? நாங்க 2 பேரும் ஒரு சொப்பனம் கண்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான்.
அந்த சொப்பனத்தை சொன்னது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, 3 நாள்ல பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை அந்த ஆதி ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உன்னை நிலைநாட்டுவாயா, நீ பயப்படாத. ஆனா பார்வோன் அப்படி செய்யும் போது நீ என்ன செய்யணும், என்ன நினைவு கூற வேண்டும். இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்ப நம்ம முதலமைச்சரோட அல்லது ஒரு நம்மளுடைய எம்எல்ஏயோட ஒரு பர்சனல் செக்ரட்டரி அவங்க கூட இருக்கிற ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நம்ம குறைகளை அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா அதை அவர்கிட்ட தெரிவிச்சு நமக்கு ஒரு நிவாரணத்தை வாங்கி கொடுப்பாங்கங்கிற ஒரு தைரியம் எப்படி இருப்போமோ, அதே போல அவன் சொல்றான், நான் இப்படி அநியாயமா குற்றஞ்சாட்டப்பட்டுட்டேன், ஆனா என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, பார்வோன் கிட்ட என்ன பற்றி சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுங்க, எனக்கு வெளிப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லுங்க, இப்படி நடக்க போறத கூட எனக்கு முன்னாடியே அவன் அறிவிச்சுட்டான், அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தவான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனா நடந்தது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆதி காலத்துல நல்லா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆதி காலத்துல நமக்கு ஒரு தாய் போல, சகோதரி போல, பிள்ளை போல, வழிகாட்டி போல இருந்த சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, அறிமுகமானவங்க எல்லாம் நம்மள மறந்துட்டாங்க, நம்மளை கைவிட்டுட்டாங்க, நம்மளை நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு ஆரம்ப நாட்கள்ல இந்த பானபாத்திரக்காரன் கலங்கி நின்ற நாள்ல யோசேப்பு தன்னுடைய வரத்தை பயன்படுத்தி வெளிப்பாட்டை சொல்லி வெளிப்பாடு சொன்னது போல 3ஆம் நாளில் விடுதலை கிடைத்து அந்த பானபாத்திரக்காரன் வெளியே போனாலும் அவன் மறந்துட்டான். அதான் மனுஷ அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய பிஸி, மனுஷனுடைய காரியம் நம்மளை மறக்கடிச்சிடும். ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்தாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்க காரியங்களை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நினைவுகளை, ஏன் உங்களை கூட சிலர் மறந்துட்டாலும் வெறுத்துட்டாலும் உங்களை அழைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை மறக்கவே இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இங்க பாருங்க, அவர் எங்க ஒப்பிடுறாருன்னா, இந்த 6வது மாசமும் வந்துட்ட, இன்னும் நல்ல செய்தியை கேட்கல, நல்ல காரியங்களை பார்க்கல, எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்கல, எங்க வாழ்க்கை அப்படியே தானே இருக்கு, ஜெபம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம், இன்னும் மந்தாரமா தானே இருக்கு, வெறுமையா தானே இருக்கு, காணல் நீரை போல தானே இருக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அற்புதம் நடக்குது, ஆனா பெரிய விடிவு காலம் பிறக்கலையே அப்படின்னு கவலையோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் மறுபடி சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும், எப்படிப்பட்ட பாலகனை, பால் குடிக்கிற ஒரு குழந்தைய மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. தாயோட அன்பு எப்படி? கொஞ்சம் உங்க தாய்க்கு நேரம் நான் திருப்பலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய தாய்மாரெல்லாம் உங்களை ரொம்ப அன்பா வளர்த்துருப்பாங்க, அப்படிதானே? சில நேரங்கள்ல இங்க சில தாயை பார்ப்பேன், ஒரு 2-3 தாயார் இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு 4-5 வயசு இருக்கும், ஆனால் அந்த தாயை இடுப்புலையே வச்சுட்டு சுத்துவாங்க. ஆமா, அதை இறக்கிலாம் விட மாட்டாங்க ரொம்ப. அப்ப நான் நினைப்பேன், ஏன் இந்த பிள்ளைங்களை இப்படி செல்லம் கொடுக்காங்க, நடக்க விட்டா என்னன்னு. நேற்று இந்த செய்தியை நான் தயார் செய்யும் போது எனக்கு என் தாயோட நினைவு வந்துருச்சு. என்னுடைய தாய், நீங்களாம் பரவாயில்ல, என் தாய் என்னை 6 வயசு 7 வயசு வரை இடுப்புலேயே தான் வச்சிருப்பாங்க. அந்த எஸ்டேட்டுகளில் அவங்க இடுப்பில் வச்சே தான் சமையல் பண்ணுவாங்க கிச்சனில். அது மட்டும் இல்லை, அந்த எஸ்டேட்டுகளில் மூணார் வால்பாறை பகுதியில் நாங்கள் இருக்கும்போது அங்குள்ள ஆலயங்கள் எல்லாம் மலை பகுதியில் இருக்கும். பாருங்கள், 100 படி 150 படி ஏறணும் இறங்கணும், அப்போ தான் கோயிலுக்கு போக முடியும். அப்போ எங்களுக்குன்னு உதவியாளர்கள் எல்லாம் உண்டு எங்கள் அப்பாவுக்காக. அப்போ அவங்க கேட்பாங்களாம், அம்மா ஐயா நீங்கள் தம்பியை கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம்னா எங்கள் அம்மா என்ன யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களே இடுப்பில் வச்சு அவங்களே எல்லா இடத்துக்கு கொண்டு போய் சர்ச்சில் என்னை இறக்க மாட்டாங்களாம், மடியிலே தான் வச்சிருப்பாங்களாம் பாருங்க. ஆனால் அது எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் நேற்று வந்தது. அதுபோல் இங்கே ஊருக்கு வந்தாலும் எந்த அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அத்தைமார்கிட்டலாம் கொடுக்கவே மாட்டாங்களாம், இடுப்பிலேயே தூக்கி வச்சிருப்பாங்களாம். தாயினுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களையும் உங்க காலங்களில் உங்க தாய் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அரவணைப்போடு, அல்லது நீங்க என்னைக்கு ஒரு தாயா உங்க பிள்ளைங்களுக்காக கவலைப்பட்டு என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லாயிடாதா அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்க. பாருங்க, எங்க அப்பா எனக்கு பிரபு அப்படின்னு ஒரு பேர் வச்சாலும் எங்க அம்மா எனக்கு வச்ச செல்ல பேரு ஜெபம். என்ன பேரு? ஜெபம். அவங்க எப்பவுமே என்ன
ஜபம் ஜபம் ஜபம்னே கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்க என்ன பேர் சொல்லி பிரபுன்னு கூப்பிட்டதில்லை. ஆனா அந்த தாயினுடைய உச்சரிப்பும் அந்த பெயரை என்ன ஜெபிக்கிறவனாகவே மாற்றிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாயினுடைய ஆசீர்வாதம் விசேஷத்த விதமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது இங்க வந்துட்டேன், தாய் தகப்பனை பிரிந்து. ஆனாலும் குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் லீவுக்கெல்லாம் நான் எஸ்டேட்ல எங்க அப்பா அம்மா கூட போயிருந்தா எங்க அம்மா காலையிலேயே டம்ளர்ல பால் கொண்டு வர மாட்டாங்க, செம்புல பால் கொண்டு வருவாங்க. நல்ல சின்ன செம்புல எப்படியும் ஒரு 1/4 லிட்டர் பாலாவது இருக்கும், டெய்லி குடிக்க கொண்டு வருவாங்க. அது போல சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 ஆஃப் பாயில் இருக்கும். அது போல நைட்டு 11 மணிக்கு எழுப்பினாலும் உனக்கு பசிக்குதா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னைக்குமே தாயினுடைய அன்பு தாயினுடைய அன்பு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்பை யாராலையும் ஓவர் ட்ராக் பண்ண முடியாது. பாருங்க, நைட்டு 12 மணிக்கு எழுப்பி ஜெபம் உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா அந்த இறைச்சியெல்லாம் நல்லா அவங்க வறுத்து ஃப்ரை பண்ணி அதை எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ பசிக்குனாலும் அப்போ கொடுப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய அன்பு, அவர் சொல்ற தாயினுடைய அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா ஏசப்பா அன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தாய்மார் இருந்திருப்பாங்க. அல்லது நீங்க ஒரு தாயா இருந்து உங்க பிள்ளைங்களுக்காக அழுவீங்க, ஏங்குவீங்க, புலம்புவீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அப்படிப்பட்ட அன்புள்ள தாய் பால் கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே பிள்ளைக்கு கொடுத்து பாரமா சுமக்கிற தாய். பாருங்க, அந்த தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. உங்களை மறக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, என் தாய் என்னோடு கூட இல்லை. நான் 30 வயதுல ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த ஆண்டு இல்லை, மாதங்களுக்குள் என் தாயார் மரித்து போனாங்க. அவங்க என் கூட இல்லை, மரித்து போனாங்க. ஆனாலும் ஏசப்பா அந்த இடத்த எனக்கு ஃபில் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த தாயிலும் மேலான அன்பு கொண்ட தேவன் உங்களுக்கு இறங்குவார், உருக்கமா இறங்குவார். அவர் கல் நெஞ்சக்காரரே கிடையாது. அவர் மௌனமா இருக்கிறார் என்றதும் நம்மளை வெறுத்துட்டாரு நீங்க நினைக்காதீங்க. இவர் இப்படி இன்னும் சும்மா இருக்கிறாரு, இசைவே காட்டலையே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் நம்மேல் பொறுமையா இருப்பதற்கு காரணம் அவர் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காக, நீதியை வெளிப்படுத்துவதற்காக. உங்கள் கண்ணீரை காண்கின்ற தேவன், உங்கள் கதறுதலை கேட்கின்ற தேவன் இன்று இரவுக்குள் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். கட்டாயம் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா ரொம்ப 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 அன்புள்ளவர். அது நம்புறீங்களா? அதை என்ஜாய் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்தா அப்படியே இருக்கு, பேயறிஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாதி தூக்கம் பாதி கிறக்கம். எதுக்கு தெரியுமா? ஏப்ரல் மே மாசம் ஃபுல்லா என்னது, ஒரே கல்யாண வீடு, ஒரே அசனம், நல்ல கறியும் மீனும், அதை விட ஐஸ்கிரீமா சாப்பிட்டு சாப்பிட்டு பித்தை எங்க ஏறி போயிருக்கு, தலையில ஏறி போயிருக்கு. அதனால கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் விட்டு வந்தது என்ன இருக்கு, கிறக்கமா இருக்கு. ஆனாலும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பெற்ற தாய் இல்ல, ஆனா தேவன் தாயா இருக்கிறார். நிறைய வாடகை தாயை கொடுத்திருக்காரு. சொந்த தாயை தரலனால எப்படி தாயை கொடுத்திருக்காரு? வாடகை தாய்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மாம்சத்தில் என்னை அநேகர் பெறாவிட்டாலும் ஆவியில் பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஜெபம், அவருடைய கரிசனை, அவருடைய அன்பு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். காரணம், ஆண்டவர் எல்லா வெற்றிடத்தையும் நிரப்புவார். எந்த இடத்துல இன்னைக்கு வெறுமை இருக்கோ, வெற்றிடம் இருக்கோ, அந்த பள்ளங்களை அவரால் நிரப்ப முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியாய் உங்களை நேசிக்கிறார், உங்களை அநேகரை நேசிக்கவும் வைப்பார். இன்னைக்கு அன்பற்ற நிலையில் இருக்கலாம், ஆறுதலற்ற நிலையில் உங்க பிள்ளைங்க இருக்கலாம். எல்லாரையும் ஆண்டவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மையில் சிறந்திருக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இது சாதாரணமான வார்த்தை தானே, சின்ன வயசுல இருந்து நான் கேட்டது தானே? இல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தை விசேஷித்த விதமானது, இது வல்லமையானது. மகளே, இது உனக்கு சொந்தமானது, உங்களுக்கு சொந்தமானது. உங்களோடு தேவன் பிரத்யேகமாய் பேச விரும்புவது, இந்த உலகத்தில் எத்தனை பேருடைய அன்பிலே நீ மோசம் போக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை பேருடைய அன்பிலே நீ நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருந்தாலும், எத்தனை பேருடைய அன்புல நீ மாய மாலத்தை பார்த்திருந்தாலும், எத்தனை பேருடைய அன்பு உன்னை வெறுமையாய் விட்டு சென்றிருந்தாலும், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது மங்காத அன்பு, அது கலப்படமற்ற அன்பு, அது
தூய்மையான அன்பு. இந்த உலகத்தினுடைய எந்த அன்போடும் அந்த அன்பை ஒப்பிட முடியாது. அவர் பார்த்து பார்த்து நேசிப்பார். ஆமென் சொல்லுங்கள். மறைவிடத்தில் கிடக்கிற உன்னை, தாழ்விடத்தில் கிடக்கிற உங்களை, வேதனைக்குள் இருக்கிற உங்களை, என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பி பரிதபிக்கிற உங்களை அவருடைய அன்பு இன்று நிரப்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திக்கற்றவான்னு சொல்லாதீங்க, நான் அனாதையா இருக்கேன்னு சொல்லாதீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு அப்பாவா இருக்கிறதற்காக நன்றி, அம்மாவிலும் மேலான ஒரு தாயா இருப்பதற்காக நன்றி, ஏசப்பா எனக்கு நீங்க நல்ல பிராண சிநேகிதராய் இருப்பதற்காக நன்றி, எனக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருங்க. அந்த அன்புனால நீங்க நிரப்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஊற்றப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு தாயா தந்தையா இருந்து இனி வரும் காலம் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் கர்த்தர் நீதி செய்யும்படி இறங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. அவர் அன்பான தேவன். அவர் சொல்றாரு, நான் மறக்க மாட்டேன். நீங்க நினைச்சிருக்கீங்க ஆண்டவர் என்னை கொண்டு குப்பையில போட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை கொண்டு சிறுமையில போட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை கொண்டு பாழுங்கிடத்துல போட்டுட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை நான் என் உள்ளங்கைகள்ல வச்சிருக்கேன். வரைஞ்சு வச்சிருக்காரு. வரைஞ்சு வைக்கிறதுனா கஷ்டம் பாருங்க. ஒருத்தர் நிப்பாட்டி டிராயிங் பண்ணணும்னா ஒவ்வொன்றையா மைனூட்டா பார்த்து, கண்ணு எப்படி இருக்கு, எம எப்படி இருக்கு, பல்ல எப்படி இருக்கு, உதடு எப்படி இருக்கு, கண்ணம் எப்படி இருக்கு, முடி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆர்டிஸ்ட் வரைவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து 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 வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு வரைகிறதுக்கு? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வரைஞ்சு எங்க வச்சிருக்காராம்? நம்ம கையில போன் இருக்கு, வேண்டப்பட்டவங்க நம்பரை நம்ம தேடுறோம். ஆனா ஆண்டவருடைய கையே ஒரு போன் மாதிரி தான். எப்பெல்லாம் ஒரு உள்ளங்கையை பார்க்காரு அப்பெல்லாம் உங்க முகம் அவர் முன்னாடி அழகா பிரகாசிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளங்கைகளில் வைத்திருக்கிற ஆண்டவர், அப்படிப்பட்ட தெய்வத்தை சொந்த இரட்சகராய் கொண்ட நீ ஏன் துவண்டு போகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கையோடு இருங்க. என் தகப்பன் எனக்கு உண்டு, என் தேவன் எனக்கு உண்டு, அவர் என்னை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இந்த 6வது மாதம் அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை வெறுக்கல, மறக்கல, நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லும்படியாய் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் நீங்க நினைக்கீங்கல்ல, என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு அவர் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல, அவர் மௌனமா இருக்கிறாரு, அவர் ஒளிச்சு கொண்டது போல இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு தூரமா எனக்கு இருக்கிறது போலவே தெரியுது, ஜெபம் பண்ணனால எனக்கு வெளிப்பாட்டை பார்க்க முடியல, எனக்கு பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னா கலங்குகிற உங்களை பார்த்து சொல்றார், இல்லை, நான் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசுவை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க, உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கணும். உங்க நம்பிக்கை ரொம்ப விசுவாசமா இருக்கணும். யோபுவினுடைய வாழ்க்கையில அவன் சொன்னான், என்னை கொன்று போட்டாலும் என் கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஏன்னா அவர் தன்னோடு கூட இருக்கிறத உணர்ந்தான். அதனாலதான் சொன்னான், எது செத்து போனா என்ன, பிள்ளைங்க செத்து போனாங்க, வீடு செத்து போச்சு, சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போனாலும் என் மீட்பர் உயிரோடு தானப்பா இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வெறுமையா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை எல்லாரும் ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சிருக்கலாம், தரித்திரத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, உன் மீட்பர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இருக்காரா? அம்மாவை போல மேல, அம்மாவை காட்டிலையும் மேல, அப்பாவை காட்டிலையும் மேல, இந்த உலக அன்பை விடலாம் மேலான அன்புல அப்பா உங்களை அரவணைச்சு வச்சிருக்காரு. நீங்க அதை ரசிக்கணும், நீங்க அதை ருசிக்கணும், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும், இந்த வாக்க உறுதியா பற்றி கொள்ளணும். இந்த 6வது மாசம் நீங்க சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு தாயிலும் மேலான ஒருவர் இருக்கிறார், என் தந்தையை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்கிறார், என் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தயவுள்ளவர், அன்புள்ளவர்,
இரக்கம் உள்ளவர், ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர், எனக்கு நியாயம் செய்யவும் நீதி செய்யவும் என்னை பலத்தால் இடை கட்டவும் அவர் எனக்கு மகிமையான தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. நீங்க மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். ஏனென்றால் நீங்கள் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் இல்ல. உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களை கவனிக்க ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆகார பாருங்க, ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிள்ளை இல்லைன்னு சொன்னதும் ஆகார சேர்த்துக்கிறாங்க. அடிமை பெண் வேலைக்காரி சேர்த்து அவளை வச்சு எப்படியாவது நமக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கணும் அப்படின்னு ஆபிரகாமோட இணைச்சு வச்சுட்டாங்க. இணைச்சு வச்ச ஆரம்பத்தில் ஆகாருக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். ஆமா, இவாதான நமக்கு ஒரு சந்ததியை கொண்டு வர போறான்னு ராஜாத்தி போல பாருங்க சாராள் தனக்கு கிடைச்ச எல்லா பங்குகளையும் இந்த ஆகாருக்கு கொடுத்திருப்பா. உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், நகையா இருக்கலாம், ஆபரணமா இருக்கலாம், புகழ்ச்சியா இருக்கலாம், எந்த பங்கனா இருந்தாலும் ஆகார கனப்படுத்தி இருப்பாங்க. ஆனா ஒரு சமயம் வந்ததும் சாராளுக்கு ஆசீர்வாதத்திற்கான வழி திறந்ததும் ஆகார விட்டுட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகார் மறக்கப்பட்டு விட்டாள், ஆகார கைவிட்டுட்டாங்க. ஆகாருக்கு யாரும் இல்லாம போச்சு. ஆனால் அந்த வனாந்தரத்துல இனி நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க மாட்டேன் புறக்கணிக்கப்பட்ட நிலையில போனார். ஆனால் அவ்விடத்தில் ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டது. இன்றைக்கும் நீங்கள் இருக்கும் இடத்தில் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் சிறுமை, உங்கள் வெறுமை, உங்கள் தாழ்மை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய வியாகுலம், உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க அதை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அதிகமா பிசாசை நம்ப கூடாது, போராட்டத்தை நம்ப கூடாது. அவன் உலகத்தில் இருக்கிறான், அவன் உலகத்தின் அதிபதி. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வழியில் எல்லாம் கர்த்தரை மட்டும்தான் நினைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தனிமையாய் பயணப்பட்டாலும், தனிமையாய் சில காரியத்தை செய்தாலும் என் வலது கரத்தை ஒருத்தர் எனக்கு பிடித்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய சமாதானத்தோடு நீங்க இருக்கணும். ரூத்தை பாருங்க, அந்த இளம் பிரயாயத்தில் தன் கணவனை இழந்து போனாள். கணவனை இழந்து அவன் மோவாபிய தேசத்துல மோகு கடவுளை வழிபட்ட ஒருத்தி. ஆனா ஒரு சமயத்துல மாமி நெகோமி அவளை தேடி வரும் பொழுது தன் மாமி நெகோமியோடு இணைத்து கொண்டாள். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே நான் இனி சொந்தம் என்று அறிக்கையிட்டாள். இனி உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ரூத் சொன்னாள். ஆனா ரூத்தும் பாருங்க ஒரு தோட்டத்துக்குள்ள போறா. அந்த தோட்டத்துல போய் அந்த கோதுமை அந்த விளைச்சல்களை பார்க்கிறது, அந்த கோதுமை மணிகள் அந்த விவசாய நிலத்துல, தன்னுடைய நிலத்துல அந்த கோதுமை பதற அங்க அவ பொறுக்கிறார். இத பார்த்துக்கிட்டே இருந்த போவாஸ் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு இடத்துல குவியலா கொண்டு என்ன வச்சுட்டாரு? நிறைய கோதுமை பதற வச்சுட்டாரு. அன்பு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்க அப்படி உலகத்தாரால கைவிடப்பட்டு, உறவுகளால கைவிடப்பட்டு, ஐயா வருமானத்துக்கே வழி இல்லையே, எதிர்காலத்துக்கே வழி இல்லையே, பள்ளிக்கூடம் திறக்கிற மாதமாச்ச, ஐயோ பொறுக்கித்தானே எங்களால் எடுக்க முடியுது, எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை நீங்க சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு ரூத்துக்காக போவாஸ் மனம் இறங்கினது போல இன்றைக்கு அதை காட்டிலும் மேலான அன்பு கொண்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மனம் இறங்குவார், குவியலாய் தருவார், குவியலாய் தருவார். அவர் அங்கங்கே பிறக்கி வரும்போது ஒரு இடத்துல நிறைய கதிர்களை பார்க்கிறார். அதே போல இனி வரும் மாதங்கள், இனி வரும் காலங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள், பிரமிப்பை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். காரணம் கர்த்தர் உங்கள் மேல் மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர், மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர். அவர் அற்புதத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. இது தேவன் உங்களோடு கூடவே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. எது உங்களை உபத்திரவப்படுத்துச்சோ அது இன்று உங்களை விட்டு புறப்பட்டு வெளியேறி போகிறது. உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி வெளியேற போகிறது. நீங்கள் அதை தேடியும் காணாது இருக்கும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாசமுள்ள தேவன். இந்த வாக்கின் மூலம் சொல்லுகிறார், உன் தாயை விட நான் மேலானவர், உன் தாயை விட நான் மேலானவர். அவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், அல்லது வயது சென்று பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர். அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகம் நம்மளை வெறுக்கலாம். யாக்கோபு கிணற்றண்டையில் பல புருஷனோடு வாழ்ந்த ஒருத்தி இப்பொழுது லைவா ஒருத்தனோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாள்.
அவளை ஊர் என்ன சொல்லியிருக்கோம், உலகம் என்ன சொல்லியிருக்கோம். சில நேரம் அவ வாழ்க்கையை அவ நினைக்கும் போதே அவளுக்கு அருவருப்பா இருந்திருக்கும். ஆனால் இயேசு அவளுடைய தாகத்தை தீர்த்தார். காரணம், அவளை அவர் ஒரு பாவியாய் பார்க்கல, அவளை ஒரு பிள்ளையா பார்த்தார், ஒரு பிள்ளையா பார்த்தார். இன்னைக்கும் கூட உங்களை அப்பா ஒரு பிள்ளையா பார்க்க விரும்புறார். தன் சொந்த பிள்ளைக்கு தாயின் தகப்பனும் கேடு நினைப்பாங்களா? அந்த பொல்லாத பெற்றோரை இந்த உலகத்துல நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் பரமபிதா உங்களுக்கு நன்மை செய்யாமல் போவது எப்படி? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு எந்த லாவில் இறங்க போறார்னா, எந்த சட்டத்தில் இறங்க போறார்னா, தாயிலும் மேலான அன்புடையவராய் இறங்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த யாக்கோபு கிணற்றண்டையில் இருந்தவளுக்கு அன்றைக்கு தாகம் தீர்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. அவ அந்த உலகத்துல நிறைய தேடி பார்த்தா. 5 பேர்கிட்ட அவ என்ன இருக்கா, இருதயம் இருக்கா, அன்பு இருக்கா, பாசமா வச்சிருப்பானான்னு பார்த்தா ஒரு வயலும் ஒன்றும் செய்யல. கடைசியா ஒருத்தரோட இருந்து பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. ஆனால் அவள் எதிர்பார்த்ததை தேவன் பூர்த்தி செய்தார். உங்கள் வாழ்வில் நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தை கர்த்தர் ஒரு தாயிலும் மேலானவராய் இருந்து பூர்த்தி செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க டெய்லி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்ட சஞ்சரிச்சுக்கிட்டே நடக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா பத்தாது, வேலை செய்யும் போதும் கூட அப்பா நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மா ஆண்டவர், உங்க மார்பில் நான் வந்து சாய்ந்து கொள்ளுகிறேன். உங்களை உலகம் உடைக்கும் போது, உலகம் உங்களை வேதனைப்படுத்தும் போது, பல பாடுகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது, ஐயோ இந்த உலகத்தில் நான் அனாதையை போல நிற்கிறேன் என்று நீங்கள் பரிதபிக்கும் போது, நீங்கள் ஒரு நாளும் தனிமைப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் அந்த இயேசுவின் பாதத்தில் விழ வேண்டும். ஆண்டவரே நீங்க என் அம்மா அப்பா, நீங்க என் அப்பா ஆண்டவரே, நீங்க எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமான கர்த்தர் என்று அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது ஒரு பெரிய அன்பு வந்து உங்களை ஆற்றும். ஆமென் சொல்லுங்க. பெரிய அடைக்கலம் வந்து உங்களை ஆற்றும். அவர் உங்களை தோளின் மேல் சுமப்பார். பாருங்க, பெத்த பிள்ளைங்க எல்லாம் கொள்ளு போல இருக்கு, தாயெல்லாம் எள்ளு போல இருக்கு. ஆனாலும் அந்த தாய்கள் பிள்ளை என்ன செய்றாங்க, இடுப்புல வச்சு தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க. ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கே தாம் பிள்ளை மேல அவ்வளவு கொள்ள பிரியம்னா, உங்க ரிலேஷன்ஷிப் எங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? தாயின் கருவறையில் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டது. ஆமென் சொல்லுங்க. தாயோட உறவு தொப்புள் குடியிலிருந்து ஆரம்பிச்சு மண்ணோட முடிஞ்சு போகும். ஆனா அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நீங்கள் உற்பத்தி பெறுவதற்கு முன்பு, உற்பத்தி ஆக்கப்படுவதற்கு முன்பு, நீங்கள் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன்பு அங்கு உங்களை பெயர் சொல்லி அழைத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை எல்லாம் தன்னுடைய ஜனமாய் அழைத்துக் கொண்டார், தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருடையவர்கள், அவருடையவர்கள். நீங்கள் நேச குமாரத்திகள், நேச குமாரத்திகள். உங்கள் கண்ணீரை ஒருவர் துடைக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீர் யாவையும் துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த 6வது மாசம் ரொம்ப விசுவாசத்தோட இருங்க. நீங்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை. பிரதர், இந்த உலகத்துல நான் ஒரு அநாத பிரதர், நான் ஒரு விதவை, நாங்க கைவிடப்பட்டுட்டோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு பெருசா ஒண்ணு இருக்கு, இயேசு, இயேசு, இயேசு. அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் உங்களை நேசிக்கிறாரா? நீங்க அதை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன நேசிக்கிறாருன்னா எப்படி அறிவேன்னா, ஊழிய பாதைகளில் நான் ஊழியத்துக்கு செல்லும் போது என்னை ஏசப்பா பயன்படுத்துறாரா? ஒரு திருப்தி இருக்காது. ஏன்னா அதுல திருப்தி அடையக்கூடாது. ஜெபமா இருக்கலாம், பிரசங்கமா இருக்கலாம். ஐயோ இன்னைக்கு நான் இன்னும் ஆண்டவருக்காக எழும்பலையே, இன்னும் நான் அதிகமா ஜெபிக்கலையே, அந்த ஒரு குறைவோடு எப்பொழுதும் இருப்பேன். ஆனா என்ன ஆண்டவர் அழைச்சிட்டாரு, நடத்துறாராங்கிறத வந்து எனக்கு சில நேரங்கள்ல அதை வெளியில இருந்து தான் அறிய வைப்பார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன், ஒரு தாய், அதாவது ஒரு சகோதரி, தூரமான ஒரு இடத்துக்கு அவங்க மகா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க ஜெபிக்கிறதுக்கு. நாங்கள் காரில் பயணப்பட்டு போனோம். அப்போ அந்த வீட்டில் ஜெபிக்கும் போது அந்த மகளுடைய கணவர், ஆண்டவர் அவங்க 2 பேரோட பேசினார். இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க. அப்போ பேசிட்டு இருந்த மகா எனக்காக உணவை ஆயத்தப்படுத்த கிச்சனுக்குள்ளே போயிட்டா. கிச்சன் பக்கத்தில் தான் ஹால் இருந்துச்சு. அப்போ நான் அவங்க தாயார் என்னை கூட்டிகிட்டு போனேன், இங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன். தாய்கிட்ட சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு 3 முறை தான் போயிருப்பேன். ஒரு 4 வருஷத்தில் 2 அல்லது 3 முறை தான் போயிருப்பேன். அதில் அந்த மகளுக்கு அது 3வது நாள் தான் ஜெபிச்சிருப்பேன். பாருங்க, அவகிட்ட 2 முறை ஜெபிக்கும் போது அவளுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ அவங்க அம்மாட்ட சொன்னேன், முத உங்கள் மகா தலையில் கை வைக்கும் போது
எது மேல கை வச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? கல்லு மேல. கல்லுனா சரீரம் அமைப்பு இல்ல, அந்த பாறாங்கல்ல போல கடினமான இருதயம். ஆனா அப்படி சில நேரம் அப்படி மாட்டி விட்டுருவாங்க என்ன வீட்டுல ஜெபம் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பிடிக்காது. உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்கலாம், கணவர் இருக்கலாம், நீங்க ஜெபிக்க கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த ஜெபம் மேல அக்செப்டட் இருக்காது. ஆனா நான் போகும்போது ஆண்டவர் எனக்குள்ள இருந்து ஜெபிக்கிறதா நான் என்ன ஒப்பு கொடுப்பேன். அப்ப ஆண்டவரே, இந்த மகளை ரட்சியும் அப்பா, பரிசுத்தப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், எஸ்தரை போல மாற்றும், ஜெபிக்க வைங்க அப்படின்லாம் சொல்லி நான் ஜெபிச்சு. இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்க அவங்க அந்த மகா திருமணமான அந்த இடத்துக்கு போகும்போது அப்போ கல்லு மேல வச்சிருந்துச்சு. அப்போ சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. அவ சொன்னா, உங்களுக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கு நீங்க எதுக்குடா என் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தேவையில்லாம செபிக்க கோபமா வருமா? ஆமா, இப்ப அப்படி கோபம் எது இருக்காமா நான் கேட்டேன். இல்ல, இப்ப பாசத்தோட நான் தாரேன். ஏன்னா அவ ரட்சிக்கப்பட்டுட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். அவ அப்படி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட நபர் மாதிரிலாம் தெரியும். அது ஆவியில உள்ள ஜெபிக்க வர்ற ஊழியக்காரங்களுக்கு ஆவியை பகுத்தறிய முடியும். அவ ஸ்டபனை விட்டா என்னையே அடிச்சு தூக்குறது போலதான் அவ முரட்டாட்டமா பிடிவாதமா அவளை எழுப்பி தான் கொண்டு வருவாங்க. சில தாய் அப்படிதான் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி வா ஜெபிக்க. ஆனாலும் ஒண்ணே ஒண்ணு, அப்ப நான் யோசிப்பேன், என்னை ஊழியனாய் அழைத்ததற்கு அடையாளம் அவ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டா. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவ என்ன கார் வச்சு அவங்க பழுக்கட்டா. அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து முன் ரூமுக்கு வர கஷ்டப்பட்டா. எப்படி? உள்ள இருக்கிற ரூம்ல இருந்து ஜெபிக்கிற ஹாலுக்கு வர அப்படி நின்னா. அது நிற்கும் போது பனி ஓடலாம் நிக்கல. ஆனா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். போய் நல்லா சப்பாத்தி வச்சு, நல்ல சிக்கன் குருமா, நல்ல சிக்கன்ல இன்னொரு பொரியல், நல்ல கேசரிலாம் வச்சு சாப்பாடு சொல்லி இது பாசத்தோட செஞ்சு தந்தேன்னு சொன்னான். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவர் என்னை ஊழிய பாதையில் அப்படி வல்லமையாய் நடத்துற. எனக்கு சந்தோஷம், அவன் எனக்கு தந்த சப்பாத்திலையோ அவன் என்னை கூப்பிட்டதுலையோ இல்லை, அவ இயேசுவை நேசிக்கிறதுல. அவகிட்ட ஆண்டவர் அவ்வளோ அழகா ஜெபத்துல பேசினாரு. அவ பேச ஆண்டவர்கிட்ட அவ அதை கண்ணீர்னால அதை ரிசீவ் பண்ணா. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வந்திருக்கா. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு பாத்துறாதீங்க, பின்னாடி இங்க பாருங்க. அதனால ஆண்டவர் அன்புள்ளவர். அதுதான் ஆண்டவர் ஒருவன் மேல் வைக்கிற அன்பு ஊழியத்துல பயன்படுத்தப்படுகிறது. நான் சொல்றேன், ஜெபங்கள் வீணாய் போகாது, ஜெபிக்கிறதும் வீணா போகாது. நான் போய் 2-3 முறை தான் ஜெபிச்சேன். ஆனா அந்த ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிச்சுக்கிட்டு, அதான் வேதம் சொல்லுது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல ஆண்டவர் என்ன செய்வாரு? இரக்கமா இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் தாயிலும் மேலானவர். இன்றும் கூட உங்கள் அநேகர் மேல் கர்த்தர் இரக்கமாயிருக்க போகிறார். உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, உங்கள் எல்லைகளில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் பத்திரப்படுத்தி பலப்படுத்த போகிறார். அப்ப எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவரே என்ன பயன்படுத்துறீங்க, என் கூட இருக்கீங்கல்ல ஆண்டவரே. நான் ஒரு அற்பமான மனுஷன். சில நேரம் சில இடத்துல ஜெபிக்க போகும்போது சிலர் என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க, அங்கீகரிக்க முடியாது. அவங்க நிலைமை அப்படி இருக்கும். அப்ப யோசிப்பேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா, நம்ம ஏதோ காசுக்கு போன மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே, ஆனால் நான் போய் அங்கு விதைத்தது ஒரு நாளும் வீணாக இல்லை. அது ஒரு பெரிய அறுவடையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் உங்களுக்கு நான் விதைக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டு ஜெபத்திலும், ஸ்தோத்திரத்திலும், அபிஷேகத்திலும், பிரசங்கத்திலும், உபதேசத்திலும், வார்த்தையிலும் உங்களுடைய ஆத்துமாவிலே விதைத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளும் சேர்த்து அறுவடை எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் அவ்வளவு அன்பானவர். அப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு ஆவலா இருந்தது. ஆண்டவர் கூட தான் இருக்கார். நீங்க நினைக்கிறீங்க அவர் நம்ம பக்கத்துல இல்ல, கூட இல்ல, நமக்கு ஏதோ ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு நினைச்சிடறோம். இல்ல, யோசேப்பு கையில அன்னைக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, உடன்பிறப்பு இல்ல, வீடு இல்ல, அதிகாரம் இல்ல, அவன் கைதியா இருந்தான், அவன் விலங்கு போட்டு பூட்டப்பட்டிருந்தான், பிராணன் இரும்பு சிறையில அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா யோசேப்பு கூட தேவன் இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு வறுமையில் இருக்கலாம், வீட்டுக்குள்ள பணம் இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம இருக்கலாம், சம்பளம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாம
இல்லாம இருக்கலாம், திருமணம் இல்லாமல் இருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாம இருக்கலாம், தனிமையா வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஐயா எனக்கு இல்லையே, அதனால என் கூட தேவன் இல்லையோ? இல்லை இல்லை, இது உபத்திரவத்தின் காலம், இது சிறை வைக்கப்பட்ட காலம். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் வசனித்திருந்தும் நிறைவேற்றாத தேவன் அல்லவே அல்ல. அதனால உங்களையும் இம்மட்டுமா ஒவ்வொரு காரியத்தினையும் அழகா வழி நடத்திட்டு வந்திருக்காரு, இனிமேலும் வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. சரி, செய்திக்குள்ளாக நாம் போவோம், சீக்கிரமா முடிச்சிருவேன். சங்கீதம் 40:17. முதலாவது யாரை நினைச்சு பார்க்க போறார்? ஒரு தாயா இருந்து, தந்தையா இருந்து மறந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, உங்களை எப்படி நினைச்சு பார்க்க போறாரு? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாய். பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நீங்க சொல்றீங்கல்ல, மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ, மௌனமா இருக்காரு, சும்மா இருக்காரு, பாடுபட விட்டுட்டாரு அப்படின்னு புலம்புறீங்கல்ல. ஏசப்பா சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உன் மேல நினைவாயிருக்கிறேன், நினைவாயிருக்கிறேன். முதலாவது யார் என்றால் தாவீது. முதலாவது தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நினைத்து பார்ப்பார். உள்ளத்துல ஒரு தாழ்மை, மனசுல ஒரு தாழ்மை, வாழ்க்கைக்குள்ள ஒரு தாழ்மை, அல்லது தாழ்விடத்துல விடப்பட்ட ஒரு நிலை. எனக்கு தாழ்வான ஒரு வேலை தான் இருக்கு, தாழ்வான ஒரு வருமானம் தான் இருக்குன்னு குறைஞ்சதுக்குள்ள எளிமையும் சிறுமையுமா இருந்து இருக்கிற வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, தெருவில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்தருளுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும் பொழுது கவனித்து பார்த்தால் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஈசாயின் புத்திரரில் ஒருவனுக்கு அபிஷேகம் உண்டு என்று சொன்னபோது அப்பா 7 பேரை கூப்பிட்டாரு. 7 பேரை கூப்பிட்டவரு கடைசியா இருந்த இந்த தாவீத அப்பா மறந்துட்டாரா, அல்லது அவன் அதுக்கு லாய்க்கு இல்லை? ஏன்னா அவன் பாருங்க, மண்ணை மரலாம் மற்ற துறையில இருக்கும் போது இவனோ கரவலாடுகளுக்கு பின்னே போனவன், கரவலாடுகளுக்கு பின்னே போனவன், சொற்ப தகப்பனுடைய சொற்ப ஆட்டை மேய்த்தவன். அதனால அவன் சிறுமையா இருந்தான், ஏழ்மையா இருந்தான், தாழ்விடத்தில் இருந்தான். அவனுக்கு அதுதான் லாய்க்குன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் தேவன் அவனை நினைத்தார். அப்பா நினைச்சது 7 பேரை, ஆனா பரலோகம் நினைச்சது அப்பா யார புறக்கணிச்சாரோ அவனை தான் நினைச்சிச்சு. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கும் உலகத்துல உங்க குடும்பத்துல, சொந்தத்துல, பந்தத்துல, இனத்துல, தெருவில், பட்டணத்துல, சமுதாயத்துல, சபையில ஒருவேளை நீங்க நினைச்சு பார்க்கப்படாத ஆளா இருக்கலாம். ஏன்னா நீங்க கடன்காரியா இருக்கலாம், வியாதிக்கு உட்பட்டு இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம், பாவத்துக்குள்ள விழுந்து எழும்பினவங்களா இருக்கலாம், ஆகாதவங்களா இருக்கலாம், மிஸ்டேக் பண்ணவங்களா இருக்கலாம், சில நேரம் நீங்க பிழை செய்தவர்களா இருக்கலாம். அதனால உலகம் உங்களை நினைச்சு பார்க்க மறுக்கலாம், வெறுக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னைதான் நான் நினைச்சு பார்க்க போறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க நம்ம தப்பு பண்ணினதுனால, அல்லது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அதனால ஆண்டவர் என்ன நினைச்சு பார்க்கலையோ. இல்ல இல்ல, உலகத்தார் மாதிரி ஏசப்பாவும் இருந்துட்டாரோ நீங்க நினைக்கிறீங்க. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் உன் குற்றங்களுக்கு தக்கதாக உனக்கு செய்கிறவர் அல்ல, உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டுகிற தேவன் அல்ல. தன் உருக்கமான இரக்கம். அவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா? கோடீஸ்வரர், ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தாவீதை நினைத்து பார்த்தார். ராஜாவாகிறதுக்கான ஹைட் இல்ல, வெயிட் இல்ல, உசரம் ஒண்ணுமே இல்ல. ஆனால் அவனும் தேவனால் நினைத்து கொள்ளப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஒரு அவமானம் நடக்கும். 1 சாமுவேல் 17:28. எல்லாரும் படிங்க, எல்லாம் பைபிளை திறங்க பார்க்கலாம், அப்பதான் தூக்கெல்லாம் தெளியும். நம்ம 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கு வந்த வனாந்தரத்தில் உள்ள இந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஆனா பாவம், அவன் அதுக்காக எல்லாம் வரல. அப்பா தான் சொன்னாரு, டே அங்க யுத்தம் நடக்குதுடா, கோலியாத்துன்னு ஒருத்தன் கலக்கிக்கிட்டு இருக்கான். அன்னைமாரெல்லாம் ராணுவத்தில் இருக்காங்க, வீட்டுக்கு வர முடியல, 2-3 நாள் ஆச்சு. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டா பட் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இறைச்சியை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி வாசல்ல அந்த ராணுவ தளத்துல, எல்லையில, அந்த மிலிட்டரி கேம்பில் தாவீது மனிதரோடு பேசி கொண்டிருக்கிறத மூத்த
அண்ணன் பார்த்தான், கோபம் வந்துச்சு. இந்த பொடிப்பை எதுக்கு இங்க வந்தான்? ஆமா, ஆடை மேய்க்கிற இந்த தெள்ளு பூச்சிக்கு இங்க என்ன வேலை? இவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை தானே. இன்னைக்கு உங்களை பார்த்து சிலர் பேசலாம், இவளுக்கு இங்க என்ன வேலை, இவளுக்கு இங்க என்ன வேலை, இவளுக்கு ஜெபம் பண்றது என்ன வேலை, இவளுக்கு ஏன் குடும்பத்துல என்ன வேலை, இவளுக்கு இதுதானே லாய்க்கு, இவ என்ன பெரியவளா? உங்களை பார்த்து சிலர் அற்பமா எண்ணலாம், அசட்ட பண்ணலாம். நல்லா கவனிச்சு பார்த்தா தாவீது அப்படித்தான் நினைச்சிட்டாங்க. ஆனா தாவீது அங்க வரும்போது யாரு தெரியுமா? ஆகாபத மறந்துட்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். அவன் மேல சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் ஒரு அபிஷேக தைலத்தை சிரசின் மேல் ஊற்றி இருந்தார். அதை நினைச்சு பார்க்க மறந்துட்டாங்க. நிறைய பேர் உங்களுக்கு கனம் கொடுக்கல, நிறைய பேர் உங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கல, உங்களை சீப்பா நினைச்சிட்டாங்க, உங்களை புறக்கணிச்சிட்டாங்க, உங்களை அருவருத்துட்டாங்க. உங்க மேல உள்ள அபிஷேகத்தை, உங்க மேல உள்ள ஜெப ஆவியை, உங்க மேல உள்ள கிருபையை, உங்க மேல உள்ள பரிசுத்தத்தை, உங்க மேல உள்ள வரங்களை, வல்லமையை அழைப்ப சிலர் தூஷித்து இருக்கலாம், அசட்டை பண்ணி இருக்கலாம், புறக்கணித்து இருக்கலாம், நினைத்து பார்க்க கூட தவறி போயிருக்கலாம். அந்த இடத்துல ஆகாப் கூட, ஆமா நம்ம தம்பி வந்திருக்கானே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைன்னு கனப்படுத்த தவறுனா. ஆனா அதே இடத்துல ஆண்டவர் அவனை நினைத்து பார்த்தார். நீ இதுக்கு தானடா வந்த அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல, இல்ல இல்ல, என் ஆண்டவர் திட்டத்துக்காக வந்தேன். இன்னைக்கு உங்க வந்திருக்கிற உங்க மேல தேவ திட்டம் நிறைவேறும், தேவ திட்டம் நிறைவேறும். நீங்கள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது உங்களை ஒரு மாதிரி பார்த்திருக்கலாம், கூட்டத்துக்கா போறா, தெருவில் சிலர் பார்த்திருக்கலாம், இங்க வந்து உட்கார இடத்துல கூட உங்களை சிலர் அப்படி பார்க்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், இல்ல, அதே இடத்துல கர்த்தர் உங்களை நினைத்து பார்ப்பார். அந்த இடத்துல 40 நாள் இந்த கோலியாத் இஸ்ரவேல் ராணுவத்தை நிந்தித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் இஸ்ரவேல் ராணுவத்தை கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அந்த இடத்துல அசுரனா பெரிய ராஜாங்கமா யுத்தத்துக்கு நின்ன கோலியாத்துக்கு முன்னாடி தம்மாந்துண்டா இருந்த அந்த தாவீதை கர்த்தர் நினைத்தருளினார், மறக்கவில்லை, நினைத்தருளினார். இன்றைக்கு சிறுமைப்பட்டு, ஆவியில் நொறுங்குண்டு, காயப்பட்டு, வேதனைப்பட்டு, பூமியின் தாழ்விடத்திலே தாழ்ந்து கிடக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளையே, என கண்பான தாயே, தேவன் உங்களை நினைத்து பார்க்கும் நாள் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க முன்னாடி இருக்கிற கோலியாத்தை அடிச்சு தூக்க போறீங்க. உங்களை வழி விட மறுக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிற சில கோலியாத்தை உங்களை கொண்டு ஆண்டவர் தூக்க போகிறார். உங்களுடைய சிறு ஜெபத்தை கொண்டு, இயேசு என்னும் நாமத்தை கொண்டு, உங்கள் முழங்கால் ஜெபத்தை கொண்டு, உங்கள் விசுவாச ஜெபத்தை கொண்டு, உங்கள் பாடலை கொண்டு, உங்கள் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு, உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிற சில வாதையின் கோலியாத்தை கர்த்தர் இன்றைக்கு முகம் குப்புற அடித்து போட போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அவர் நினைத்து பார்க்கிற கர்த்தர். அவர் தாவீதை நினைத்தார், இன்னைக்கு உங்களையும் நினைப்பார். அதுக்கு முதல்ல தாழ்மையா ஆண்டவர் முன்னாடி இருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நம்பர் 2, ஆதியாகமம் 8:1. ஆதியாகமம் 8:1 நானே வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துருங்க. முதல் பக்கங்கள்ல தான் இருக்கும். ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில காரியெல்லாம் அமர போகுது. எதெல்லாம் எருக்கழிச்சு வருதோ, எதெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோ, எதெல்லாம் ஆக்ரோஷமா இருக்கோ, எதை கண்டெல்லாம் பயந்து போய் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம், மந்திரமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், பயங்காட்டும் மனிதர்களா இருக்கலாம், எதுவானாலும் அதை அமர பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நோவாவை பாருங்கள், நினைச்சு பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில உலகமெங்கும் கொடிய பாவம் எழும்பிற்று. உலகத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டார். உலகத்தை ஜலத்தினால் கர்த்தர் அழிக்க நினைக்கும் போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. நோவாவையும் நோவாவோடு கூட இருக்கிற ஒரு சிலரையும் ஆண்டவர் காப்பாற்ற சித்தமானார். அதுதாங்க அன்பு. உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கும் போது, உலக மனுஷங்கள் எல்லாம் வெறுக்க நினைக்கும் போது, ஒரு புதிய
புதிய காலத்தை உற்பத்தி செய்ய நினைக்கும் போது அதுல ஒருத்தனை மட்டும் அழிக்க கூடாதுன்னு நினைச்சு பார்த்தாரு. பாத்தீங்களா? அதுதான் தாயிலும் மேலான அன்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கும் உங்களை உங்க குடும்பத்தை எதுவும் அழிக்க முடியாது. அழிக்கும்படி மந்திரம் வந்திருக்கலாம், பிசாசு வந்திருக்கலாம், பொல்லாப்பு வந்திருக்கலாம், கடன்பாரம் வந்திருக்கலாம், மனுஷ ஆவி வந்திருக்கலாம், பயம் காட்டும் காரியம் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என் கண்களில் உனக்கு தயவு உண்டு. நான் உன்னை நினைச்சு பார்க்க போறேன், உங்களை ஆசீர்வதிக்க போறேன். உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் தம் பேழைக்குள் வைத்து காக்க போகிறார். அதற்கு நம்பர் 2, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். நோவா அந்தபடியே செய்தார். நோவா கிட்ட தேவன் வந்து சொன்னார், நோவா, நான் உலகத்தை அழிக்க போகிறேன், ஒரு பேழை ஒன்று உண்டு பண்ணி அந்த பேழையில் எல்லாவற்றையும் நீ அடைக்கணும்னு சொல்லும்போது ஏன்னும் கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, எப்படி இதெல்லாம் செய்து முடிக்க போறேன்னு புலம்பல. அவன் அந்தபடியே செய்தான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை வருதுன்னா இது எப்படி ஆகும்? அது எப்படி நடக்கும்? உள்ள கேட்டா அற்புதம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. உங்களில் அநேகருக்கு அப்படிப்பட்ட சந்தேகங்கள் உண்டு. இவன் இவ்வளவு தூரமாய் பிரசங்கிக்கிறானே, இந்த பிரசங்கம் கேட்க நல்லா இருக்கு, வாழ்க்கையில நடக்குமா? நான் சொல்லட்டும், நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும். ஆம் என்றால் நடக்கும், அப்படியே நடக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை கேட்டு கேட்டு பிரசங்கம் எப்படி இருக்கோ தெரியல, ஆனா அநேகரை யூடியூப்ல பார்த்து நிறைய பேர் பிரயோஜனம் அடைகிறாங்க. நிறைய பேர் எனக்கு போன் போட்டு, உங்க பிரசங்கம் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினது என் தற்கொலை எண்ணத்தை மாற்றிட்டு என்னை வாழ வச்சிருக்கு, வாசலை திறந்திருக்கு. காரணம் நம்புறாங்க. நீங்க இயேசுவை நம்புங்க. நோவா பாருங்க, தேவன் சொன்னதும் ஏனென்றும் கேட்கவில்லை, எதற்கு என்றும் கேட்கவில்லை, எப்படி ஆகும் என்றும் பிதற்றவில்லை, குழம்பவும் இல்லை. அப்படியே செய், அப்படியே செய். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே உன் வாழ்க்கையை அர்ப்பணி. குறித்த காலத்து தரிசனத்துக்கு அர்ப்பணி, கற்பனை கட்டளைகளுக்கு அர்ப்பணி. ஏசப்பா, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். ஒருத்தர் மேல கோபப்படக்கூடாதுன்னா கோபப்படக்கூடாது, ஒருத்தர் மேல பொறாம படக்கூடாதுன்னா படக்கூடாது, ஒருத்தர் மேல பெருமை கொள்ளக்கூடாதுன்னா பெருமை கொள்ளக்கூடாது, ஒருத்தர் குற்றம் சாட்ட கூடாதுன்னா குற்றம் சாட்டக்கூடாது. ஏன் அவங்க அப்படித்தானே இருக்காங்கன்னா? இல்ல, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி. உனக்கு நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. மற்றவர்களை பரிகாசம் பண்ண கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. மற்றவர்களை விமர்சிக்க உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. மற்றவர்களை பார்த்து ஏளனம் பண்ண கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு காரணம், நீ உத்தமமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். மற்ற அநியாயக்காரர்களை கண்டு நீ பின்வாங்கி போகாதே. அவர்கள் அநியாயம் செய்யட்டும், ஆனால் நீயோ நீதிக்கென்று பிழைத்திரு, நியாயத்துக்கென்று பிழைத்திரு, பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. காரணம், உன்னை அழைத்தவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்து, எண்ணத்தை பரிசுத்தப்படுத்து, அவயத்தை பரிசுத்தப்படுத்து, வீட்டை பரிசுத்தப்படுத்து, குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் தொழில் நிலத்தை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தர் சீக்கிரம் வருவார், கிரியை செய்வார், கிரியை செய்வார், கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் அன்பு தேவ பிள்ளை, கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புரவாக. சகிய போகிறான், இயேசுவை தேடி போகிறான். நல்ல இயேசு கிடைச்சுக்கிட்டார், பேர் சொல்லி அழைச்சிக்கவும் செஞ்சுட்டாரு, வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிட்டார். அப்படியே போனா இல்ல, கீழ்ப்படிஞ்சா, ஒப்புரவான, ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்டு பணத்தை கொடுத்தான். நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதம் தடைப்பட காரணம், நீங்க யாருக்கிட்டையாவது ஒப்புரவாகாம இருக்கீங்களா? யாருக்காவது மன்னிப்பை கொடுக்காமலோ அல்லது மன்னிப்பை அவங்க கிட்ட இருந்து வாங்காமலோ இன்னும் கடின நெஞ்சோட இருக்கீங்களா? நான் சொல்றேன், மகளே மகனே, யாருக்கிட்ட இருந்து ஒண்ணும் கொண்டு வரல. இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறதுக்கு கூட அது காரணமா இருக்கலாம். அப்படியே கீழ்ப்படி. அது எப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? அதை ஏன் நான் செய்யணும்? இல்லை மகளே, அன்றைக்கு நோவா பேழை செய்த காலம், விஞ்ஞானம் இல்லாமல் இருந்த காலம். அதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு பேழை அங்கு இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவன் அப்படியே செய்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சிலதை சொல்லும் போது அது கஷ்டமானதை தான் தருவார், ஆனா அவர் கட்டி பிடிச்சிருவார். ஊழியத்தை ஆண்டவர் தந்தார், அது ரொம்ப கஷ்டம். ஊழியத்தை எப்படி செய்ய போறேன்? எப்படி பிரசங்கம் பண்ண போறேன்? எப்படி ஆத்மாக்களை வரவழைக்க போறேன்? எப்படி கூட்டங்களுக்கு எல்லாம் போக போறேன்? அது ஏன் கஷ்டம் தான், ஆனா கொடுக்கிறது அவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க முதல்ல ஸ்டெப் வைங்க, உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மனசு தருவார், மன்னிப்பை வாங்கவும் மனசு தருவார், தாழ்ந்து போகவும் மனசு தருவார், ஒப்புரவாகவும் மனசு தருவார். ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள்.
உங்களுடைய பழைய மனுஷன் கொஞ்சம் சாகட்டும், உங்களுக்குள் இருக்கிற பழைய மனுஷன் கொஞ்சம் சாகட்டும், உங்களுக்குள் இருக்கிற பிடிவாதம் சாகட்டும், உங்களுக்குள் இருக்கிற வைராக்கியம் சாகட்டும், உங்களுக்குள் இருக்கிற கசப்பு சாகட்டும். உங்களுக்குள் இருந்து இயேசு பிழைப்பாராக, இயேசு எழுந்தருள்வாராக. இனி நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து அவரே வெளிப்பட வேண்டும். உங்கள் சிந்தை, நினைவு, பார்வை, இருதயம், வார்த்தை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் மாத்திரம், கர்த்தர் மாத்திரம், அவருடைய வசனம் மாத்திரம் எழும்பட்டும். செஞ்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்கான பேழை உண்டு, உனக்கான ஆசீர்வாதம் உண்டு. உலகமே ஜலத்தில் அழிந்த போதும் கூட நோவாவை மட்டும் கர்த்தர் அழிக்காமல் ஆசீர்வதித்ததற்கு ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். நீங்க கீழ்ப்படிங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு போறீங்க, ரொம்ப நல்லது. கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு வரீங்க, ரொம்ப நல்லது. கீழ்ப்படிஞ்சு பாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா கீழ்ப்படிஞ்சு அந்தரங்கத்துல செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு பயந்து நடங்க. ஆண்டவரே, வரும் காலம் கொடிய காலமா இருக்கும். சீக்கிரமா இயேசு வருவார். நீங்கள் எங்கும் உலகத்தில் அழிவை பார்க்க போகிறீர்கள். ஆனால் ஒன்று, நீங்களும் உங்கள் வீட்டார் மட்டும் சேஃப்டியா பேழைக்குள் இருப்பீங்க. அது எப்படி முடியும்னு கேட்கலாம். கடந்து வந்த பாதையில கொரோனா கொள்ளை நோய் உலகத்தை புரட்டி போட்டது, மனிதர்களை புரட்டி போட்டது. ஒவ்வொரு தெருவிலும் ஒரு மரணத்தை பார்த்தோம், அகால மரணத்தை சந்தித்தோம், அல்லது மரண விளிம்பை தொட்டு பார்த்து விட்டு வந்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நமக்கு பலனும் கிடையாது, ஆரோக்கியமான உணவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருவர் இருந்தார், அவர் பேழையா இருந்தார். அந்த பேழைக்குள் வைத்து நம்மை பூட்டி தாழ்பாளை பலப்படுத்தினார். எல்லாம் அழிந்து போகும்போது நம்முடைய குடும்பமும் வாழ்வும் மட்டும் ஒரு உயரத்தில் இருந்தது. அதற்கு காரணம் என் நேசருடைய அன்பு, தாயினும் மேலான அன்பு. நம்மை அவர் நினைத்து பார்த்ததினால் கிருபை செய்தார். உங்களை அவர் நினைச்சு பார்க்கிறார். நோவாவை நினைச்சு பார்த்தார். சும்மா பேழையை மட்டும் கட்டி அரராத் மலையில உயர்த்தி வச்சுட்டு போல ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனி நான் அழிக்க மாட்டேன், இனி நான் அழிக்க மாட்டேன். அதற்கு அடையாளமாய் வானவில்லை தோன்ற பண்ணினார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உடன்படிக்கை பண்ணுவார். உங்ககிட்ட வந்து பேசுவார், உங்க குடும்பத்தை தொடமாட்டார். நீங்க இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா இனி அந்த வாதையை தரமாட்டார், அந்த பலவீனத்தை தரமாட்டார், அந்த போராட்டத்தை தரமாட்டார், பிசாசு கையில தரமாட்டார். அவனுடைய சோதனை காலத்துக்கு உன் கணவனை ஒப்பு கொடுக்க மாட்டார், மகனை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ தாழ்ந்து போ, நீ தாழ்ந்து போ, நீ தாழ்மையாயிரு. கீழ்ப்படி, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை மட்டுமா பண்ணாரு? நீ பழுகி பெருகுவாய் என்று சொன்னார், வாக்கு கொடுத்தார். இன்றும் கூட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறுமையானவளே, நொறுங்குண்டு போலவளே, குறுகிய வட்டத்திற்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, பழுக்கத்தை காண்பாய், பெருக்கத்தை காண்பாய். இயேசுவை அதை செய்வார். நீங்க இயேசுவா மாறி பாருங்க. இயேசுப்பா, என்ன உங்களை போல மாற்றிடுங்க, என் குணம் உங்களை போல ஆண்டவரே இருக்கட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அடுத்து கடைசியா ஒரே ஒரு காரியம், ஒரு நிமிடத்துல பார்த்து ஜெபித்து சீக்கிரமாய் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1:11. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளாகிய என்னை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணாவது, அண்ணாளை நினைச்சு பார்த்தார். அண்ணாளை வீட்டில் உள்ளவங்க எப்படி நினைச்சு பார்த்தாங்க? பிள்ளை வராத மலடி, இவளால பிள்ளைய பெக்க முடியல, இவ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்ல, இவ சரீரத்துல ஓட்ட வண்டி, இவ ரிப்பேர் ஆன சரீரம் அப்படின்னு அவளை எல்லாரும் வேற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அவளை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிற தாயாய் நினைத்தார், நினைத்தருளினார். காரணம் ஊக்கமான ஜெபம். இந்த மூணாவது, ஜெபிக்கிறவங்களை நினைச்சு பார்ப்பாரு. முதல்ல தாழ்மையானவங்களை நினைச்சு பார்ப்பாரு, ரெண்டாவது கீழ்ப்படிறவங்களை நினைச்சு பார்ப்பாரு, மூணாவது ஜெபிக்கிறவங்களை. சாதாரணமான ஜெபம் இல்ல, ஊக்கமான ஜெபம். அவ பாருங்க, உடனே இருதயத்துல பெனினாள் உடனே குத்துனதும் கிழிச்சதும் 4 போனை போட்டு 40 பேருக்கு சொல்லிட்டு 41வது ஆளா ஏசப்பாட்ட வரல. நீங்க என்ன செய்றீங்க? உங்க கஷ்டத்தை யார்கிட்ட கொட்டுறீங்க? உங்க கவலை யார்கிட்ட சொல்றீங்க? அதிகமா நீங்க யாருக்கிட்ட புலம்பி தீக்கீங்க? நீங்க எல்லாருக்கிட்டையும் கவலைகளை சொல்லிட்டு கடைசியை கருத்துட்டு வாரீங்க. அது அல்ல ஊக்கமான ஜெபம். ஆனால் அண்ணாள் அப்படி அல்ல. நேரடியாக ஆலயத்துக்கு வந்தாள். ஊழியக்காரனை தேடல. ஏலி வெளியே உட்கார்ந்து இருக்காரு. ஆலய பலிபீடத்தில் போல் தன் இருதயத்தை திறந்து ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர் அவளை நினைச்சு பார்த்தார். இன்னைக்கு உங்களை நினைச்சு பார்ப்பார். இன்னைக்கு கூட இந்த ஜெப வீட்டுக்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு, அவரிடத்துல இருதயத்தை திறக்கும்படி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. இங்க எவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணாலும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும் பாருங்க, இவன் ஒரு வார்த்தை நம்மள கேட்கல. ஆமா, என்னன்னு கூப்பிட்டு மண்டையிலே ஏறி இருக்காரு. உங்களுக்கு தான் அந்த பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தெலுங்கு அல்ல, இந்தி அல்ல, இது தமிழில் பேசப்படுகிறது. ஆமா, என் கஷ்டத்தை கேட்கலையே,
என்ன கஷ்டம்? என்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம சும்மா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டானே. உங்க விசுவாசத்தை கொண்டு குப்பையில வச்சு கொளுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணாளுக்கு அங்க ஊழியக்காரனும் இல்லை, அண்ணாளை யாரும் தலை தொட்டும் ஜெபம் பண்ணல, அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இப்ப நிறைய டிக்கெட் இருக்கு, செல்போனோடய வருது. எதுக்கு? கையும் களவுமா என்ன பிடிக்க, என்ன சொல்லுறான்னு பார்ப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த செல்போனை வார்த்தையை 10 பேருக்கு அனுப்பி வைக்கிறது. பாத்தியா, எனக்கு இப்படி சொன்னார், அது அப்பவே காத்துல களவாடப்பட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், பூரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்க. இதை போட்டு 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 கேட்டு கிளைம் பண்றீங்க, நல்லதுதான். ஆனா திருப்பி திருப்பி போட்டு கேட்க வேண்டாம். அன்னாள் ஒரு தரம் ஜெபித்தாள், பின்பு வீட்டில் போய் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதுதான் அவள் விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்று உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறந்து விட்டார். உங்கள் இருதயத்தில் உள்ள பாரத்தை தான் அங்கீகரித்து விட்டார். கட்டாயம் அந்த அன்னாளுக்கு அந்த சாமுவேல் பிறந்தது போல உங்களுக்கு ஒரு நன்மை பிறக்கும், கிருபை பிறக்கும், சுகம் பிறக்கும், ஆசீர்வாதம் பிறக்கும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. சிம்சோனை பாருங்க. சிம்சோனை பிடுங்கிட்டாங்க, கண்ணை பிடுங்கிட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே நிறைய தப்பு நடக்க தான் செய்யுது. நிறைய சிம்சோன் மாதிரி இருக்க தான் செய்யறாங்க. ஆமேன் சொல்லுங்க. இச்சையில விழுந்தவங்க, தவறான உறவுல விழுந்தவங்க, குடியில விழுந்தவங்க, போதையில விழுந்தவங்க, தவறான பழக்கத்தில் விழுந்தவங்க, இன்னும் டிவி பெட்டி குடி எல்லாத்துலயும் விழுந்து கிடக்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், ஜெபிச்சா கர்த்தர் நினைச்சு பாப்பார். சிம்சோனை பாருங்க, கடைசியா சொல்றான், நான் எப்படி இருந்தவன், சூரியனை போல பிரகாசித்தவன், எல்லாரையும் அடித்து நொறுக்கினவன், இன்றைக்கு நானோ நொறுங்குண்டு போய் இருக்கிறேன் என்றவன் கட்டப்பட்ட நிலையில் இருந்த போது கர்த்தர் அவனை நிறைத்தருளினார். நினைச்சு பாருங்கப்பான்னு கேட்டான், நினைச்சிட்டாரு. இன்னைக்கு கேளுங்க, என்ன இந்த ஒரு விஷயம் நினைச்சிருங்க. நம்ம தப்பு செஞ்சவங்க தான், நம்ம பிழை பண்ணினவங்க தான், நம்ம வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நடந்தவங்க தான். நம்ம யாரும் யோகியர்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல. ஆனா ஒரு விஷயம், இன்றைக்கு சிம்சோனை போல ஆண்டவரே, கடந்து வந்த ராத்திரி வரை, இன்று பகல் வரை நான் ஒருவேளை சிம்சோனை போல ஆண்டவரே நான் வழி தவறி போய் இருக்கலாம், பிடிக்காத காரியத்தை செய்திருக்கலாம். அதன் நிமித்தம் என் அபிஷேகத்தை இழந்து, என் ஜெபத்தை இழந்து, ஆதி மேன்மையை இழந்து, வல்லமையை இழந்து, ஐஸ்வர்யம் எல்லாம் பிடுங்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே என்ன நினைச்சு பாருங்கன்னு கேளுங்க. அதே வல்லமையினால் நிரப்புவார். சிம்சோன் உயிரோடு இருந்து கொன்று புதைத்தவர்களை பார்க்கிலும் அவன் மரிக்கும் அந்த கடைசி தருவாயில் கர்த்தர் அவனை நினைத்தருளின அந்த நேரத்தில் அவன் அதிகமாய் கொன்று தீர்த்தான், ஜெயம் எடுத்தான், ஜெயம் எடுத்தான். உங்களை இனி வரும் நாட்கள் கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். கள்ளன பாருங்க. ஆமென் சொல்லுங்க. 2 கள்ளை, ஒருத்தன் பரிகாசம் பண்ணா, இவனும் பண்ணா. கடைசியில சொன்னான், ஆண்டவரே ராஜ்யத்துல நினைச்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கோங்கன்னா அப்பா நினைச்சிருவார். நீங்க நினைவுல வேற எதையோ வச்சிருக்கீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. குறையே நினைவுல வச்சு 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 வீட்டு மேல குறை, கணவன் மேல குறை, மனைவி மேல குறை, பிள்ளை மேல குறை, சபை மேல குறை, பக்கத்து வீட்டு மேல குறை, பிள்ளை மேல குறை, ஊழியத்துக்கு வந்தா அங்க வந்தவங்க மேல குறை, ஊழியக்காரன் மேல குறை, எல்லா குறையும் நினைச்சு பார்த்தா உன்னை எப்படி தாயே நினைப்பாரு? நீ ஆண்டவரை மட்டும் நினைச்சு பாரு. ஆமேன் சொல்லுங்க. என் நினைவெல்லாம் உமதாகட்டும், என் எண்ணமெல்லாம் உமதாகட்டும். நாங்க யாரையும் பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ணால பார்த்தீங்களா? அண்ணால நினைச்சீங்களா? சிம்சோனை நினைச்சீங்களா? ஆண்டவரே அந்த கள்ளனை கூட நினைச்சீங்களா? என் வீட்டுல இருக்கிற கள்ளனை நினைச்சிருங்கன்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் ரட்சிப்பாரு. ஒரு ஆமேன் சொல்லலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கட்டாயம் கள்ளனுக்கு கிடைத்த ஒரு அனுகிரகம் உங்கள் வீட்டிலும் அப்படி இருப்பவர்களுக்கு உங்கள் மூலமாய் தயவு உண்டு பண்ணுவார். நோவா மூலம் நோவா சந்ததிக்கு ஒரு தயவு கிடைத்தது போல, பவுல் மூலம் பவுலுக்கு கூட இருந்தவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இரக்கம் காண்பித்தது போல உங்கள் வாசஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கும் இரக்கம் காண்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அப்படி எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிடத்துல ஜெபித்து முடிக்கிறேன். நான் வெளிநாட்டுக்குள்ள போயிடணும்னு நினைச்சேன், முடியல. ஆனா கையை தூக்குங்க, ஜெபம் பண்ணுவோம் சீக்கிரமாய். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர். நான் வேற ஒரு ஊழியரை தான் வச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆவியானவர் இல்ல இல்ல, என் ஜனத்துக்கு இந்த வாக்கை நீ சொல்லி கொண்டு போக வேண்டும் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் 3 மணி நேரம் பயணப்பட்டாதான் அந்த இடத்துக்கு போனோம். 7:30 அங்கே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மைக் பிடிக்கணும். அங்கே திரும்பி போய் மைக் பிடித்து 1.5 மணி நேரம் பிரசங்கிக்கணும். ஆமாம், ஜோம் பண்ணுங்க. அப்படி ஒரு சமயம் கை தூக்கி எனக்காகவும் அந்த பிரயாணம் ஊழியம். அந்த ஊர் பேர் ஊற்றுக்குழி. உங்களை போல நிறைய ஜனங்கள் அந்த சபையில் இருப்பாங்க. ஊற்றுக்குழி பட்டணம்.
பாருங்க, திங்கள் நகர் நாகர்கோவிலை தாண்டி திங்கள் நகர் அருகில் இருக்கிற ஊற்றுக்குழி பட்டணத்துல CSI ஆலயத்துல 3 நாட்கள் ஆண்டவர் எங்க ஊழியக்காரனை கொண்டு போய் இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை, கட்டுகளுக்குள் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். இப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, தாவீதை நினைச்சு பார்த்தவரே, அப்ப புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இவங்க குடும்பம் மட்டும் தான் பாருக்கு. இவங்க குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாரும் எல்லாம் உயர்ந்திருக்கும் போது இவங்க மட்டும் பூமியின் தாழ்விடத்திலே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தகப்பனை நினைத்து பாரும். சங்கீதக்காரராகிய தாவீதை நினைத்து கோலியாத் மேல் ஒரு ஜெயம் கொடுத்து, சகோதரர்களுக்கு முன்பு ஒரு கனமான அபிஷேகத்தை கொடுத்து தலையை உயர்த்தினது போல என் சகோதரிகளை உயர்த்தும், 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 உயர்த்தும் ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே. நோவாவுக்கு ஆண்டவரே, இதோ அவன் கீழ்ப்படிதலுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்தது போல, வேலை கொடுத்தது போல, பாதுகாத்தது போல என் சகோதரிகளை பாதுகாத்துக்கோங்கப்பா, பாதுகாத்துக்கோங்கப்பா, பாதுகாத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே சிம்சோனை நினைத்தருளின ஆண்டவர், கள்ளனை நினைத்தருளின ஆண்டவர், இவர்களை நினைத்து பார்ப்பீராக, நினைத்து பார்ப்பீராக. அன்னாளுடைய ஊக்கமான ஜெபத்தை கண்டு நினைத்தருளின கர்த்தர் தாய் போல நினைச்சு பாருங்க. உங்க கண்களில் இன்றைக்கு இரக்கம் கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும். சரீரத்தை வாட்டி வதைக்கிற வியாதிகள் விலகுவதா, பலவீனங்கள் விலகுவதா, போராட்டங்கள் விலகுவதா, உபத்திரவங்கள் விலகுவதா, பாடுகள் தீர்வதாக, எல்லாவற்றையும் கடிந்து கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். சமாதானத்தை வைக்கிறேன், பரிசுத்தத்தை வைக்கிறேன், ஜெப ஆவியை வைக்கிறேன், நிம்மதியை வைக்கிறேன், துதி சத்தத்தை வைக்கிறேன், ஆனந்த களிப்பை வைக்கிறேன், வெற்றியை இவர்கள் மேல் வைக்கிறேன். ஜெய கிறிஸ்து, ஜெய கம்பீரமாய் இவர்கள் முன்னிலையில் போய் கதவுகளை வீட்டில் திறக்கும் போது பழைய வீட்டை அல்ல, புதிய பிரசன்னத்தை காண கிருபை செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.